டீச்சர்ஸ்லாம் எவ்வளோதான் மார்க் எடுத்தா அவங்கெல்லாம் பாஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாமில் மொத்தமாக 150 மார்க்ஸ்க்கு தான் வந்து டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. இதில் பொது பிரிவை சேர்ந்த நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க பாஸ். ஆனால் இதர வகுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க 82 மார்க் எடுத்தாலே பாஸ் ஆயிடுவாங்க. பட்டியல் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க 60 மார்க் எடுத்தாலே வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல வந்து தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பட்டியல் பழங்குடியினர் வந்து 70 மார்க்குக்கு மேல எடுத்தாதான் வந்து பாஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்ப அது 60 மார்க்கா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு. இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், தெலுங்கானா இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொது பிரிவுல இருக்கக்கூடியவங்க 90 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் ஆயிடலாம். ஆனா இதர வகுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க 75 மார்க்ஸ் எடுத்தாலே வந்து பாஸ் ஆயிட முடியும். அவங்களுக்கு அந்த டீச்சர் வேலை கிடைச்சிரும். சோ இந்த டீச்சர் எக்ஸாம் அப்படின்றது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல கொஞ்சம் டஃப்பாவே இருக்கு. இந்த மார்க் கிரைட்டீரியா அப்படின்றதுமே வந்து அதிகப்படியா இருக்கு. ஸோ இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் டீச்சர்ஸ்க்காக இருக்கு அப்படின்றது தான் இங்க வந்து வாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தேர்ச்சி அடைவாங்களா, இதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, டீச்சர்ஸோட வேலையை அவங்களால தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்திருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், இப்ப வந்து பசங்க இருக்கக்கூடிய அவங்களோட அறிவு கூர்மை அப்படின்றதெல்லாம் ரொம்பவே வந்து அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸுமே வந்து எலிஜிபிளா தகுதி வாய்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது இல்லையா. அவங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வச்சு அவங்க வந்து எலிஜிபிள், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியில இருக்காங்க அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் எக்ஸாம் கட்டாயம், அவங்க ப்ரொமோஷனுக்குமே அது கட்டாயம் அப்படின்றத பத்தி, அண்ட் டீச்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றதுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.